இப்போ மாடுலஸ் ஃபங் இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? மாடுலஸ் ஃபங்க்ஷனை வந்து அப்சல்யூட் வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, மாடு எக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடு எக்ஸு எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இஃப் இஃப் எக்ஸு லெஸ் தென் 0 மைனஸ் எக்ஸு. அதாவது இஃப் என்றால் இவன் நடந்தா உங்கள் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாக இருப்பான். அதேமாரி இஃப் எக்ஸு லெஸ் தென் 0, அதாவது உங்களோட நெகட்டிவ் வேல்யூ எடுக்கும்போது அந்த நெகட்டிவ் வேல்யூலாம் இங்கே நான் எடுத்து போடுவேன். எப்படின்னா, உங்கள் ஃபங்க்ஷன் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கொடுக்குற இது வந்து டொமைன். ஓகேவா? இது டொமைனில் இருக்க வேல்யூவு. டொமைன் இதில் இருந்து எடுக்கிறோம், ஜீரோலேருந்து எடுக்கிறேன். ஜீரோலேருந்து அப்படியே த்ரூ அவுட்டாக இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போது எக்ஸு கிரேட்டர் than சொல்லும்போது உங்கள் ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா எக்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். அப்போது எக்ஸாக இருக்குன்னா இப்போ நான் பர்டிகுலராக இங்கே என்ன பண்ணுறேன், 0 எடுக்கும்போது 0 எடுத்திருப்பான். 0.1ன்னு சொல்லும்போது இன்புட்டாக தானே கொடுக்குறேன். 0.1ன்னு கொடுக்கும்போது இங்கே 0.1ன்னு எடுத்திருப்பான். அடுத்தது அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிருப்பான். எக்ஸ் கிராஃப் அப்படி தானே இருக்கும். ஸோ எப்பவும் போல் இவ்வளோ ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகியிருப்பான். ஓகேவா? இது 0 to இன்ஃபினிட்டியில் கொடுக்கும்போது, அதே வந்து எக்ஸ் லெஸ் தேன் 0, 0வை தொடாமல், அதாவது ஓப்பன் இன்டர்வலில் கொடுக்குறேன், 0வை தொடாமல் கொடுக்குறேன். 0க்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டு மைனஸ் 0. 1 கோடியோ இல்லை 2 கோடி, 0. ஏதோ எத்தனையோ கோடி, 0.9 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் இப்படி கொடுக்கும்போது உங்கள் அவுட்புட் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குன்னா, இங்கே மைனஸ் 0. ஏதோ 1 கோடி புள்ளி 9ன்ட்டு கொடுத்துருந்தோம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வேல்யூ என்னவாக இருக்குன்னா, ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. இவன் ஒரு நெகட்டிவ் வேல்யூ தானே அவன் இருக்கான். நம்ம இங்கே என்ன இன்புட் கொடுத்தோம், மைனஸ் 0. ஏதோ 1 கோடியோ 2 கோடியோ அது 9 அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போது நெகட்டிவ் வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுவான். பாசிட்டிவ் வந்துட்டானே. இப்போ பாசிட்டிவ் வந்துட்டானா உங்கள் ஃபங்க்ஷன் கீழே இறங்க மாட்டான், இந்த இடத்துல இறங்க மாட்டான், இப்படி மேலே தான் போயிட்டுருப்பான். நீங்கள் ஒவ்வொரு இன்புட் நான் கொடுக்க இப்படி வந்துடுவான். ஓகேவா? இப்போ நான் கொடுக்கும்போது லைக் வி ஷேப் மாதிரி வந்திருப்பான். அதாவது எப்படி இருந்திருப்பான்னா, நார்மலாக இப்போ நம்ம எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் இப்படி வந்திருப்பான்ல. இப்படி உள்ள ஃபங்க்ஷனை இந்த மாதிரி இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி இப்படி வந்துடுறான். ஓகேங்களா? இதை உடைச்சோ இல்லை ரொட்டேட் பண்ணியோ இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இதுதான் இந்த மாதிரி வந்திருக்கும் உங்கள் ஃபங்க்ஷனை. ஓகேவா? ஸோ என் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இதுதான் உங்களோட மாடுலஸ் ஃபங்க்ஷன். அதாவது இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த அப்சல்யூட் வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருப்பான். எப்போவுமே, ஆல்வேஸ். நான் ஏதாவது நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தனா என்ன வந்துடுவான், மாடுலஸாக போடும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைப்பான். பாசிட்டிவ் கொடுத்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் அவுட்புட் கொடுப்பான். விஷயம் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதே வந்து சில கொஷின்ஸை வந்து கொஞ்சம் சின்னதாக ரைஸ் பண்ணி விட்ருவானுங்க. எப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடு எக்ஸ் மைனஸ் ஒரு 5ன்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த கிராஃப் எப்படி இருந்திருக்கும்னா, இப்போது நம்ம எக்ஸு கொடுக்கும்போது அங்கே 0 தான் வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல 5ன்னு இருக்கான். அப்போ 5ன்னு கொடுக்கும்போது என்ன வந்திருப்பானா, இப்போ நான் இதுக்கு நான் 0 கொடுக்குறேன், எக்ஸுக்கு வந்து நான் 0 கொடுத்தேன்னா ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ வந்து என்னவா இருந்திருப்பானா -5 மாடுலஸ்ன்னு கொடுத்துருப்பான். அப்படி -5 மாடுலஸ்ன்னா 5ன்னு வந்திருப்பான்ப்பா. ஓகேவா? இப்போ 5ன்னு இங்கே வந்திருப்பான். அப்போ இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டு. இங்கே 0 எடுத்திருப்பான். இந்த இடத்துல தான் 0ன்னு எடுத்திருப்பான். ஸோ 5ன்னு எடுக்கிற வேல்யூ எங்கே இருந்திருப்பான்,
இதுதான் நான் ஃபைன்னு வச்சுக்கிறேன். இப்போ 0ல் இன்புட் கொடுக்குறேன், ஃபைன்னு இங்கே வந்திருக்கான். அதே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் ஃபைன்னு கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னவா இருந்திருப்பானா 5 மைனஸ் 5 என்ன வந்திருப்பான் 0. 5ன்னு உள்ள பாயிண்டில் இங்கே 0 எடுத்திருப்பான். அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருந்திருப்பான். இங்கேருந்து வி ஷேப் மாதிரி இப்படி போயிருப்பான். ஓகேங்களா? அதே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5a அப்படின்னு கொடுத்து தான் எங்கே வந்திருப்பான் இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு கொடுக்கும்போது தான் உங்கள் ஃபங்க்ஷன் 0 எடுத்திருப்பான். அப்போ மைனஸ் 5ல இங்கே 0 எடுத்திருப்பான். அப்போ இந்த இடத்துலேருந்து உங்கள் ஃபங்க்ஷன் இப்படி போயிருப்பான். ஓகேங்களா? 0ன்னு எடுக்கும்போது 5ன்னு வந்திருப்பான். அதே ஆஸ் யூஷுவல் இங்கே இருந்திருப்பான். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து த்ரூ அவுட்டாக என்ன வந்திருப்பான்னா கண்டினியூஸ் தான். இது எல்லாமே மாட் எக்ஸ் தானேப்பா. மாட் எக்ஸ் இட்ஸ் லைக் ஏ பாலினாமியல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா அப்படி பிரித்து விட்டுருப்பாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் கேஸு, இதில் ஒரு பர்டிகுலர் கேஸு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். சரியா? இதோட ரேஞ்ச் என்ன பார்த்தோன்னா 0 to infinity. டொமைன் வந்து எப்போ போல தான் 6. ஓகேவா? இது த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு போவோமா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம்? கிரேட்டஸ்ட்டு இன்டீஜர் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்ன, அவனை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு சில புக்கில் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ட்டு சொல்லிட்டு இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருந்திருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரிங்களா? அதில் நான் இன்னும் ரொம்ப ப்ரெசைஸாக மேக்ஸிமம் ரொம்ப இதாக பேசியிருப்பேன். இது நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அது எப்படி மூமெண்ட் ஆகிருக்கும், கிராஃப் எப்படி ஆகிருக்கும் நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இன்டீஜர் தானே, நான் என்ன இன்டீஜர் கொடுத்தாலும் இந்த இடத்துல 0ன்னு சொல்லும் போது உங்களுக்கு 0வே வந்துடுவான், இன்டீஜராகவே வந்துடுவான். அதே 1 கொடுக்கும்போது 1னே வந்துடுவான், 2ன்னு கொடுக்கும்போது 2னே வந்துடுவான். தென் -1ன்னு கொடுக்கும்போது அவனும் ஒரு இன்டீஜர் தானேப்பா, அப்போ -1னே வந்துடுவான். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கேன்னா 0.1ன்னு கொடுக்குறேன். 0.1ன்னா நியர்பை இன்டீஜர் என்ன 0. அதே 0.9ன்னு கொடுத்தேன்னா நியர்பை இன்டீஜர் வந்து நியர்பை இன்டீஜர்னால் நீங்கள் 2க்கு போயிடக்கூடாது. இவன்ல அதில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் படி உங்களுக்கு 0.9னாலும் உங்களுக்கு 0 தான் எடுத்திருப்பான். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல 1.1ம் உங்களுக்கு வந்து என்னவா இருந்திருப்பான்னா 1 தான் எடுத்திருப்பான். அதே வந்து 1.9 எடுத்தாலும் அது வந்து 1 தான் எடுத்திருப்பான். 2ன்னு நான் சொல்லியே, நான் 2ன்ட்டு சொன்னேன்னா அது ஒரு இன்டீஜரு. அப்போ நீங்கள் 2ன்னு இன்டீஜர்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக 2க்கு போயிருப்பீங்க. ஆனால் நான் 1.9 அப்படி தான் சொல்லிட்டு வரேன். உங்களோட இன்டீஜருக்கு சின்ன உங்கள் இன்டீஜர்னால் நான் இதோட இன்டீஜர் என்ன 1, இதோட இன்டீஜர் என்ன 0. அப்போ நான் கொடுக்கறது என்ன வருதா 0 தானே வருதுன்னு நிற்கான். அதானே சரி. இப்போ நான் 1ன்னு கொடுக்கேன், 1ன்னு சொல்கிறது தானே இன்டீஜரு. 1.9 இட்ஸ் நாட் இன்டீஜரு, சம் டெசிமல் பாயிண்ட்ஸு. 1ன்னு சொல்கிறது தானே இன்டீஜரு, நான் அப்ராக்சிமேட் பண்ணலையே, இங்கே இன்டீஜர் தானே கேட்குறேன். ஸோ அதனால் 1. அதேமாரி இந்த இடத்துல இங்கே 2 போட்டிருக்கணும், மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுதேன் 2.1ன்னு கொடுக்கேன். அப்போ அதோடைய நியர்பை இன்டீஜரு 2 தான். ஓகேவா? அதே 2.9 கொடுத்தாலும் உங்களுக்கு 2 தான். இப்போ நெகட்டிவ் வேலையில் கொடுக்கேன். நெகட்டிவ் வேலையில் கொடுக்கச்சில என்ன பண்ணுவேன், அது ஒரு இன்டீஜர் தான், அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இது இன்டீஜர் வேலையெல்லாம் அப்படியே எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ -2 போட்டாலும் உங்களுக்கு என்னவா வந்திருப்பான் -2ன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருப்பான். ஆனால் இங்கே டெசிமலில் வரும்போது தான் இந்த இடத்துல பஞ்சாயத்து வருவான். என்னன்னா இங்கே -0.9 எழுதுறோம்ல, இந்த இடத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கணும். என்னன்னா இப்போ -1 இஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் 0 தானே.
இப்போ 0 தான் பெருசாக இருப்பான் -1 விட. அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா இங்கே நெகட்டிவ் இல்லாத மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போது அது ஆப்போசிட்டாக தானே பார்க்க சொல்லுதேன், நெகட்டிவ் இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. -1க்கு பதிலாக அங்கே 1 இருக்கிறதான அர்த்தம். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு நியர்பை பார்த்தோன்னா அந்த -1 தானே நிற்பான். சரிங்களா? அதான் -1 தான் உங்களுக்கு பெருசு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்டாக நினைங்க. இதுலேருந்து இங்கே வர்றது எல்லாமே பெரிய நம்பரு அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு -1 தான் பெரிய நம்பராக இருந்திருப்பான். அதே -0.1 கொடுக்க சொல்ல இந்த பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே 0.9குள்ளே இங்கே இதில் பெரிய இன்டீஜர்னு பார்த்தோன்னா -1 தான் பெருசாக. அதே -0.1 கொடுக்க சொல்ல அதுலேயும் பெருசாக இருப்பாதுன்னா -1 தான். அப்போ உங்களோட அவுட்புட் என்னவாக இருந்திருப்பான், இந்த -1 இங்கே எடுத்திருப்பான். சரிங்களா? அதே வந்து இங்கே -2ன்னு கொடுக்க சொல்ல உங்களோட அவுட்புட் என்னவாக இருந்திருப்பானா இந்த இடத்துல 0ன்னு உள்ள பாயிண்டில் ஹோல்ஸ் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நான் 0ன்னு எடுக்கும்போது 0 இங்கே எடுத்துட்டேன். இப்போது இதெல்லாம் ப்ராப்பராக வரீங்கன்னா -1 எடுக்கச்சில -1 தான் பெரியவன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபங்க்ஷன் வேல்யூ டெக்ஸ்ட் வேல்யூ இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வரைக்கும் வந்திருப்பான். ஓகேங்களா? இந்த 1ன்னு எடுத்திருப்பான். 1லேருந்து த்ரூ அவுட்டாக இது வந்து எல்லாமே உங்களுக்கு -1லேயே இருந்திருப்பான். இங்கே 0ன்னு சொல்கிறது வந்து அடுத்த இன்டீஜரு. அப்போ அடுத்த இன்டீஜரில் இங்கே ஹோல்ஸ் விட்ருவான். இந்த இடத்துல 0ல் 0வே எடுத்திருப்பான். இங்கே பாருங்களேன், 0ல் எடுத்திருப்போம். 0.1லேருந்து எல்லாம் என்ன கொடுத்துருக்கோம், இங்கே இது வந்து பாசிட்டிவ். இந்த இடத்துல தான் மோஸ்ட்டாக எல்லோரும் விட்டுருவாங்க. சின்ன தவறு பண்ணாலும் முடிஞ்சது தான். இந்த இடத்துல பார்க்கச்சில 1 வரைக்கும் வரும். அதாவது 1 வர்றதுக்கு முன்னாடி 0.9 அது வரைக்கும் வர வரைக்கும் உங்களுக்கு 0 தான் எடுத்திருப்பான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஹோல்ஸ் விழுந்துடும். ஏன்னா அடுத்த இன்டீஜர் வந்து டெக்ஸ்ட் வேல்யூ என்ன வந்திருப்பான் 1. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், இந்த 1ன்னு கொடுக்கச்சில 1 டெக்ஸ்ட் வேல்யூ இங்கே 1 வந்துடுவான். அப்போ 1.1 அது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்திருப்பானா அது நீங்கள் 2க்கு நியர்பைக்கு வர்றதுக்கு முன்னாடி 1.9 வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் வேல்யூ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனாக தான் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் 2ன்னு எடுக்கும்போது அந்த இடத்துல கேப் விட்ருவான். அதே இந்த இடத்துல -1 தான் பெருசு அப்படின்னு எடுக்கச்சில இவன் -1 எடுத்துக்கிட்டு இப்படி வந்தோம். அதே -2 தான் இந்த இடத்துல பெருசுன்னு வந்தோன்னா -2 எங்கே இருப்பான், இங்கே இருப்பான். அப்போ இந்த இடத்துல -2 இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். -2 தான் பெருசுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்திருக்கோம். அப்படியே டாட் போயிட்டு அப்படியே உங்களுக்கு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்ம் ஆனோடனே ஆல்ரெடி -1 உங்களுக்கு ஒரு இன்டீஜர் தான். அப்போது என்னவா இருந்திருப்பானா -1.1 வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ எடுத்திருப்பான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஓட்டை விட்டுருப்பான். 1ன்னு சொல்கிற இடத்துல ஓட்டை எடுத்திருப்பான். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 1 இங்கே டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கான்ல அந்த இடத்துல ஓட்டை எடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிராஃப் எப்படி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வேல்யூ இங்கே இருக்கும், இந்த இடத்துல ஓட்டை அப்படி இங்கே ஓட்டை விட்ட இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனே வரைஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனு. ஸோ இது அவ்வளோதான். இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக 6 வந்துடுவான். ஏன்னா இது ஒரு இன்டீஜர் ஃபங்க்ஷன் தானே. டிஸ்கண்டினியூஸ் வருவான்னா இவன் எதில் தெரியுமா டிஸ்கண்டினியூஸ் வருவான், இன்டீஜரில் தான் டிஸ்கண்டினியூஸ் வந்திருப்பான். நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்டீஜரில் தான் டிஸ்கண்டினியூஸ் வந்திருப்பான். கண்டினியூஸ் எதில் வந்திருப்பான், அந்த இன்டீஜரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இன்டீஜரை ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த இன்டீஜரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் வந்துடுவான். நீங்களே பாருங்களேன் கிராஃபில், இந்த இன்டீஜரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துலலாம் டிஸ்கண்டினியூஸ் இல்லாமல் கண்டினியூஸாக தானே இருக்கான். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். இன்டீஜர் எடுக்கும் போது டிஸ்கண்டினியூஸ் ஆகிடுறான். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக தான் இருக்கான். சரி, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போவோமா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சிக்னம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரி, இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பான்னா f of x is equal to 1 0 minus 1 x greater than 0 x equal to 0 x less than 0. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பான், அந்த பிஹேவியரிசம் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பான்னா x greater than 0, அப்போ 0க்கு மேலே
அதாவது ஓப்பன் இன்டர்வலில் இங்கே இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேல்யூ எடுத்திருப்பான்னா ஒன்றுன்னு ஒரு வேல்யூ எடுத்திருப்பான். த்ரூ அவுட்டாக ஒன்று மட்டும் தான் இருந்திருப்பான். ஓகேவா? இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரையணும். அந்தளவுக்கு தான் எனக்கு வரைகிறது. இது ஒன்று தான், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லைனாக வந்துருவேன் இப்படி. ஓகேங்களா? சாரி. இப்போது 0 பாயிண்ட் எடுக்கும்போது அவன் 0வே எடுத்திருப்பான். x = 0ன்னு சொல்லும்போது 0வே எடுத்திருப்பான். இந்த இடத்துல ஹோல்ஸ் விட்டுருப்பான். ஏன்னா 0 பாயிண்டில் அது அங்கே 1 எடுத்திருக்க மாட்டான். அந்த இடத்துல அப்படியே ஹோல்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? இங்கே இது எதில் ஸ்டார்ட் ஆகுன்னா 0.1 இல்லை 0. எத்தனையோ கோடி 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் 0 எடுத்திருக்காது. இந்த இடத்துல x = 0 பாயிண்டில் 0 எடுத்திருப்பான். அண்டு இந்த இடத்துலையும் உங்களுக்கு 0 எடுத்திருக்க மாட்டான். இங்கே வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், x<0. x<0 சொல்லும்போது இது வந்து -1ன்னு எடுத்திருப்பான். ஸோ -1 வந்து இந்த இடத்துல இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருப்பான். ஸோ த்ரூ அவுட்டாக இங்கே லைன் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? உங்கள் கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல மட்டும் இங்கே கேப்பு ஹோல்ஸ் விட்ருப்பான். ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இங்கே இருந்திருக்கும். இது வந்து 1, தென் இது வந்து -1ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிராஃப் போட்டிருப்பான். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக -1 போயிருப்பான். ஸோ உங்களோட கிராஃப் இப்போ இதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1, 0, 1 இதுதான் உங்களோட ரேஞ்சாக இருக்கும். அதோட டொமைன் வந்து உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்னா அவ்வளோ ஆரே இருந்திருப்பான். எதுலலாம் டிஸ்கண்டினியூஸ் ஆகிருக்கான்? டிஸ்கண்டினியூஸ் அட்டு x = 0ன்னு ஒரு பாயிண்டில் டிஸ்கண்டினியூஸ் ஆகிருக்கான். ஏன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கும்போது இது ஒரு வேல்யூ எடுத்திருப்பான், இவன் ஒரு வேல்யூ எடுத்திருக்கான். ஆனால் லிமிட்டு சேமாக இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு சேமாக இல்லை. ஓகே? ஸோ f(x)ன்னு சொல்கிற பாயிண்டில் f(0) அப்போ 0ன்னு சொல்லும்போது 0வே ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூவாக இருக்குது. ஸோ மூணுமே சேமாக இல்லை. இவன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் என்ன எடுத்திருக்கான், -1 எடுத்திருக்கான். இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தோன்னா +1 எடுத்திருக்கான். ரெண்டும் சேமாக இல்லை. அதோட இவனும் சேமாக இல்லை. மூணுமே சேமாக இல்லை. இதுதான் உங்களுக்கு சிக்னம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக்கில் பார்க்கலாம். அதேமாதிரி இப்போ அடுத்தது நான் என்ன பார்க்குறேன், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே? இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் யார் யாரெல்லாம் வருவா, யார் யாரெல்லாம் வரமாட்டா, ஓவராலாக எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம சொல்லிட முடியாது கண்டினியூஸு எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். சில ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு இடத்துல பிரேக்கேஜ் இருக்கும். ஓகேவா? அது எந்தெந்த ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் f(x) = sin x. இந்த sin x எப்படி இருந்திருப்பான் உங்களுக்கு? சிக்கு புக்கு ரயில் மாதிரி. எது +1க்கும் -1க்கும் அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே போயிருப்பான். இப்போ 0ல் 0 எடுத்திருப்பான். 0ல் 0 எடுத்துட்டு π/2ல் உங்களுக்கு 1 எடுத்துட்டு இந்த இடத்துல பைன்னு இருக்கிற இடத்துல 0 எடுத்துட்டு அப்படியே மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கியிருப்பான். ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மேலே ஏறி இறங்கியிருப்பான். அதேமாதிரி நெகட்டிவில் பார்க்கும்போது இப்படி எடுத்திருப்பான். ஓகேங்களா? இதுதான் உங்கள் கிராஃபாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தான் வரைய தெரியும். ஓகேங்களா? சரி. அதே -π/2ல் உங்களுக்கு -1 எடுத்திருப்பான். π சொல்கிற இடத்துல 0ன்னு எடுத்திருப்பான். அப்படியே 3π/2 -3π/2ல் உங்களுக்கு வந்து +1 எடுத்திருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிராஃப் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ஹோல் ஆரே சொல்லிடலாம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கான், பர்டிகுலராக -1லேருந்து +1குள்ளே தான் இருந்திருப்பான். டொமைனு அவன் தான் ஆறாக இருந்திருப்பான். நீங்கள் தூங்குறீங்களான்னு டெஸ்ட் பண்ணப்பா. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா cos xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைன் ஃபங்க்ஷனு, காஸ் ஃபங்க்ஷனு, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனை பற்றி நான் பேசியிருப்பேன். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இன்ட்ரொடக்ஷனில் பேசியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியை பற்றி எந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக எடுத்திருப்பேன்னு போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவேன். இப்போவும் நான் எதுக்காக இவ்வளோ ராவாக கண்டென்ட் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும்ன்ட்டு டக்குன்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சில இந்த ஃபங்க்ஷன் போடும்போது ஏதாவது இப்படி பண்ணும்போது ஏதாவது குரல் வித்தை பண்ண முடியுமா, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டுனா கொஞ்சம் ஈஸியாக குரல் வித்தை பண்ணலாம். அதாவது ட்ரிக்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ காஸ் ஃபங்க்ஷனு. இந்த காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஏதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 0ல் அவன் 1 எடுத்திருப்பான்ட்டு. அப்போ 1ன்னு எடுத்திருப்பான். ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இப்படி எடுத்துகிட்டு அப்படி இப்படி மேலேருந்து கீழே இறங்கியிருப்பான். இது நெகட்டிவ் வேல்யூ -1. ஓகேவா? அதுவும் கிராஃபிக்கல்லாம் நல்லா விளையாடலாம். கண்டினியூஸில் தாறுமாறாக விளையாடலாம். இப்போ இந்த பர்டிகுலராக -1க்கும் +1க்கும் தான் ஆசிலேட்டரே இருப்பான். இது த்ரூ அவுட்டாக எப்படி எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருப்பான். ஓகேவா? இப்போது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து 0ல் வந்து 1 எடுத்திருப்பான். π/2ல் உங்களுக்கு 0ன்னு எடுத்திருப்பான். தென் 3 பையோட வேல்யூவில் வந்து உங்களுக்கு -1ன்னு எடுத்திருப்பான். ஸோ இதுதான் உங்கள் ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும். உங்களோட ரேஞ்சோட வேல்யூ வந்து என்னவாக இருந்திருப்பான்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல் -1லேருந்து +1 வரைக்கும் இருந்திருப்பான். டொமைன் வந்து உங்களுக்கு R தான். ஓகேங்களா? டொமைன் R தான். இதில் வந்து எல்லா இடத்துலையும் சைன் ஃபங்க்ஷனும் சரி, காஸ் ஃபங்க்ஷனும் சரி, எவ்ரிவேர் கண்டினியூஸ். எவ்ரிவேர் கண்டினியூஸ் ஆன் R. ஆன் Rன்னு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு R இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு tan ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாமா? f of x is equal to tan x. இந்த tan x எப்படி எழுதலாம்? sin x divided by cos x. இந்த cos x இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? என்னன்னா, டினாமினேட்டர் இன்கேஸ் இவன் வந்து 0வா ஆயிட்டானா, காஸ் ஃபங்க்ஷன் இது ஏதாவது ஒரு இடத்துல 0வா ஆயிட்டானா, அப்போ நமக்கு பஞ்சாயத்து இருக்கு. என்னன்னா, அப்படி ஆயிட்டானா இவன் வந்து டிஃபைன்டாகவே இருக்க மாட்டான் tan ஃபங்க்ஷனு. ஸோ என்ன பண்ணணும்னா, டொமைனில், ஏன்னா நம்ம இன்புட்டை கொடுக்குற இடத்துல தானே பஞ்சாயத்து வாங்குவான். இன்புட்டை கொடுத்தா அவன் வந்து அவுட்புட் வந்து இது நம்ம இங்கே ஏதோ இன்புட் கொடுப்போம், அவுட்புட்டு இவனும் 0 வந்துட்டானா நம்ம ஜோடி முடிஞ்சிச்சுல, அன்டிஃபைன்டாக போயிடுவான். ஸோ நம்ம டொமைன்லேயே அந்த பையலை தூக்கணும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி எக்ஸெல்லாம் இங்கே உள்ளே கொடுக்குறானோ அவன் அந்த எக்ஸை மட்டும், அதாவது எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் கொடுத்தனா இவன் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகுறானோ அவனை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுதான் சொல்லுதாங்க. ஆர் ரிமூவ்டு அந்த எலமெண்ட்டு. இங்கே செட் என்ன கொடுக்குறோம்? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸு கலெக்ட் பண்ணுறேன். எந்த மாதிரி ஒரு எலமெண்ட்னா, காஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 0. நான் 0 ஆகிற ஃபங்க்ஷனு இதான் இந்த கண்டிஷனு. இந்த 0 ஆகிற ஃபங்க்ஷனை மட்டும் கலெக்ட் பண்ணுறேன். காஸ் 0 ஆகுறது அந்த கலெக்ட் பண்ணுற எலமெண்ட்டை இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ரிமூவ் பண்ணுறாங்க. இதை இப்படின்னு கூட எழுதுவாங்க, ஆர் மைனஸு அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதுவாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸ் தான், இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எந்த இடத்துலலாம் காஸ் 0 ஆகுவான்? காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n + 1 π/2ல் உங்களுக்கு காஸ் வந்து 0 எடுப்பான். n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இப்போது நான் 1ன்னு கொடுத்தேன்னா 3π/2 அதில் 0 ஆகும். நீங்கள் 1ன்னு கொடுத்து சரி நெகட்டிவ் இன்டீஜராக கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் 0 கொடுக்கும்போது உங்களுக்கு π/2 எடுப்பான். π/2ல் உங்களுக்கு ஜெட்டுன்னு கொடுக்குறது வந்து இன்டீஜர்ப்பா. ஓகேவா? ஸோ இன்டீஜராக கொடுத்தனா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் 0 ஆகும். அதாவது π/2 3π/2 இந்த இடத்துல அது 5π/2 அதே நெகட்டிவ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து 0 எடுப்பான்.
காசு. ஸோ அவனை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸை தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கலெக்ட் பண்ணுற எலமெண்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஆர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ எடுத்துக்கிறேன். சரி, உங்கள் tan ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போது tan π/2ல உங்களுக்கு அன்டிஃபைன்டு. ஓகேவா? அப்படி தானே? இந்த இடத்த ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது இது நம்ம டாட்டட் லைனாக வச்சுப்போம். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த லைனை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இவனையும் நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது -π/2. இப்போது த்ரூ அவுட்டாக நான் tan ஃபங்க்ஷனை இங்கே 3π/2ன்னு இருந்திருப்பான். ஸோ அதுக்கு நான் வருகிறேன். இப்போ இந்த இதை பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணனால டாட்டட் லைனாக போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகேப்பா. சரி, ஓகே. இப்போது tan 0 0வாக தான் இருந்திருப்பான். அதே மாதிரி இங்கே இருக்கும். பர்டிகுலராக அவன் எடுக்கச்சில இப்படியே எடுத்திருப்பான். அப்படியே மேலே போயிருப்பான். இந்த இடத்துல அப்படி கீழே இப்படி இறங்கி இந்த இடத்துல இறங்கி இப்படி மேலே இப்படி வந்திருப்பான். ஓகேங்களா? இதுதான் உங்கள் tan ஃபங்க்ஷனு. இங்கே π/2ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு அன்டிஃபைன்டாக போயிருப்பான். அதே -π/2ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல அன்டிஃபைன்டாக போயிருப்பான். அதை அப்படியே இழுத்துட்டு போயிருப்பான் இன்ஃபினிட்டிக்கு. அதேமாரி தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அப்படி போயிருப்பான். இந்த இடத்துல இது பையாக இருந்திருப்பான், இவன் 0வாக இருந்திருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக திரும்பி இப்படி இழுத்துருப்பான். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து கிராஃபாக ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதில் பாருங்கள். இதோட பிஹேவியரிசம் இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ π/2ல உங்களுக்கு அன்டிஃபைன்டாக இருந்திருப்பான். அதாவது 2n+1 π/2 அந்த இடத்துலலாம் உங்களுக்கு அன்டிஃபைன்டாக போயிருப்பான். மற்ற இடத்துலலாம் கண்டினியூஸாக இருந்திருப்பான். ஸோ உங்களோட ரேஞ்ச் என்னவா இருந்திருக்கும்னா ஹோல் ஆரே இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து டொமைன்லேயே கட் பண்ணிட்டேன்ல. எவனெல்லாம் எடுக்கிறனோ, அதாவது இந்த π/2 அந்த இடத்துலலாம் அன்டிஃபைன்டாக இருக்கணும், அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அதனால் இவன் வந்து த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருப்பான். அதை ரேஞ்ச் ஆறாக வந்துடும். அதே மாதிரி கண்டினியூஸ் வந்து நான் டொமைனில் சில எலமெண்ட்டை வந்து அதாவது ஒரு கவுண்டபிள் எலமெண்ட்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கண்டினியூஸு அட் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆறு. பட் ஆனால் கவுண்டபிள் எலமெண்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். 2n+1 π/2 இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற இடத்த பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? தென் இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா காட் ஃபங்க்ஷனு. இந்த காட் ஃபங்க்ஷனு எந்த மாதிரி பிஹேவியரிசம் எடுத்திருப்பான் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது காட் ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்? cos x / sin x. இதுலேயும் அதே விஷயந்தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா டொமைனில் எவெல்லாம் வந்து உங்களுக்கு sin 0 ஆக்குறானோ அந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஆர் ரிமூவ்டு அந்த எந்த எக்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன்னா 0 ஆக்குற எலமெண்ட்டை சைனை 0 ஆக்குற எலமெண்ட்டை நான் கலெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? sin x = 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், sin x ஆக்குற எலமெண்ட்டை மட்டும் நான் 0 ஆக்குற எலமெண்ட்டை நான் தூக்குறேன்னா எப்போல்லாம் sin 0 ஆகுவான் அப்படின்னு பார்த்தோன்னா x = n/. n பிலாங்ஸ் டு இன்டீஜராகவே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ n/, அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ sin 0 அப்படின்னு சொல்கிற இடத்துல 0 எடுப்பான். sin π இடத்துல உங்களுக்கு 0 எடுப்பான். sin 2πல உங்களுக்கு 0 எடுப்பான். ஸோ அவனெல்லாம் 0 ஆக்குற எலமெண்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா மீதி உள்ள பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக தானே இருக்கும். அதை தான் இங்கே கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ உங்கள் இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 tan ஃபங்க்ஷன் வந்து இப்படி எடுத்திருப்பான். இந்த இடத்துல 0ல் இப்படி வந்து எடுத்திருப்பான். ஆனால் காட் ஃபங்க்ஷனு அதுக்கு அப்படியே இன்வெர்ஸ் தானேப்பா. சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணலான்னா இப்படி இருக்கிறத அதை அப்படியே தலைகீழ
மாற்றுறேன். இது π/2 இது 0ல் இங்கே π/2ல் உங்களுக்கு இன்னும் அன்டிஃபைன்டாக எடுத்திருப்பான். இங்கே -π/2ல் அன்டிஃபைனாக எடுத்திருப்பான். ஆனால் இங்கே π/2ல் தான் நான் இங்கே டிஃபைன்டே பண்ணுறேன். ஓகேவா? அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். இங்கே π/2ல் தான் இது பண்ணுறேன். அப்படி பண்ணச்சில் அவங்க பாருங்களேன், இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி வந்திருப்பான். எனக்கு இப்போ ப்ரெசைஸாக வரணும்னா கொஞ்சம் இப்படி தள்ளி வந்திருப்பான். ஓகேவா? அப்போது இவன் இந்த இடத்துல பார்த்தோன்னா π இது 0. 0ல் வந்து உங்களுக்கு சைன் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? 0 தூக்குறேன் n/a. இப்போ இன்டிஜர் தானே, n பிலாங்ஸ் டு இன்டிஜர்னால 0 கொடுத்தனா அன்டிஃபைன்ட் ஆயிடுறான். அதே 1 கொடுத்தனா x = πன்னு வந்துடுறான். அப்போ அந்த இடத்துல அன்டிஃபைன்ட் ஆயிடுறான். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆயிடுவான். அதே அடுத்து இந்த 3π/2ன்னு கொடுப்பேன். அவன் எப்படி இருந்திருப்பானா இந்த இடத்துல இப்படி வந்திருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அந்த பையன் உள்ள பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பர்டிகுலராக இந்த இடத்துல 0 ஒரு பாயிண்ட்டை நான் ரிமூவ் தான் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல டாட் போட்டுக்கணும். நான் டாட் போடாமல் அங்கே லைனாக போட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடத்துல -π/2ல் இருந்திருப்பான். தென் இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், பை தானே, -π. இந்த இடத்துல பர்டிகுலராக இப்படி வரும்போது இப்படி வந்திருப்பான். ஸோ இப்படி வந்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி வந்திருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் இது வந்து டேன் ஃபங்க்ஷனாக இருந்திருக்கிறது. அதுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் காட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த காட் ஃபங்க்ஷன் எந்த இடத்துலலாம் கண்டினியூஸாக இருப்பான் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ரிமூவ் பண்ண இடத்த விட்டு தவிர மற்ற இடத்துல எல்லாமே கண்டினியூஸாக இருப்பான். அப்போ காட் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் x belongs to real number such that removed set n π அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த ரிமூவ் பண்ண இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருப்பான். ஸோ இதுதான் நம்ம காட் எக்ஸ் ஃபங்க்ஷனோட கிராஃபு. நம்மளோட ரேஞ்சு என்னவாக இருந்திருப்பான்னா ஹோல் ஆரே இருந்திருப்பான். ஓகேவா? ஓகே, ரேஞ்சு ஹோல் ஆர். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கொசிக்கன் ஃபங்க்ஷனு. கொசிக்கன் ஃபங்க்ஷன்லேயும் எப்படி அதை பிரிஞ்சான், என்ன பண்ணுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்களா? f(x) = கொசிக்கன் எக்ஸ். இப்போ கொசிக்கன் எக்ஸை எப்படி எழுதலாம்? 1/sin xன்னு எழுதலாம். அப்போ இவன் 0 ஆகக்கூடாது. 0 ஆனால் அன்டிஃபைன்டு. எல்லாம் புரியுதா? அவ்வளோதான். ஸோ அதே விஷயந்தான் டொமைன் என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டொமைனு 0 sin x வந்து ரிமூவ் ஆகக்கூடாது. அதாவது sin x வந்து 0 ஆகக்கூடாது. ஸோ ஆர் ரிமூவ்டு n/π. இப்போ இது பார்த்தோன்னா 1 கொடுத்தனா என்ன வரும், 0 வந்துடுவான். அதாவது பை கொடுத்தனா sin π வந்து 0 ஆயிடுவான். sin 0 வந்து 0 ஆயிடுவான். sin 3πயும் 0 ஆயிடுவான். 2π கொடுத்தாலும் இது என்ன கொடுக்குன்னா n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகேவா? ஸோ நான் டொமைன்லேருந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை பாயிண்ட்டை மட்டும் நான் தூக்கிக்கிறேன். தூக்கிட்டு மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கண்டினியூஸாக தான் இருந்திருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சைன் ஃபங்க்ஷனை வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு இடம் பார்த்தோம் நினைக்கிறேன். சைன் ஃபங்க்ஷனை முதல்ல வரைஞ்சிட்றேன். என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு சின்ன வேலை தான் இருக்குது. அது தெரிஞ்சுட்டுனா கொசிக்கனே முடிஞ்சிடலாம். என்ன பண்ணுதேன், +1 இந்த இடத்துல -1. இப்போது சைன் ஃபங்க்ஷன் 0 எடுத்திருப்பான். அதை பர்டிகுலராக இந்த 1க்கும் +1க்கும் அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே வந்திருப்பான். அதேமாரி நெகட்டிவ் சைடையும் இப்படி வந்து இப்படி மேலே ஏறி கொஞ்சம் கிராஃப் நல்லாவே வரைஞ்சிருக்கலாம். எனக்கு இதான் வருது, சாரி. சரி, ஓகேங்களா? இப்போது இந்த சைன் ஃபங்க்ஷன் வந்து இதில் மட்டும் வரான். இப்போது இந்த சைன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல பை எடுக்கலாம், இந்த இடத்துல
2π எடுத்திருப்பான், இந்த இடத்துல 3π எடுத்திருப்பான். ஓகேவா? அதே மாதிரி இது 0, இவன் வந்து π, ஓகே. தென் மைனஸ் π, மைனஸ் 2π, மைனஸ் 3π. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு கிராஃபில் இருந்திருப்பான். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இவனை தவிர, அதாவது சைன் எக்ஸை தான் நான் ரிமூவ் பண்ணிட்டேனே, பையன் உள்ள வேல்யூலாம் ரிமூவ் பண்ணிட்டேனே, அப்போ அதோட இன்வெர்ஸ் எப்படி இருந்திருப்பான்? இப்போ இவனை தானே இங்கே இருக்க வேல்யூ தானே வந்திருக்கு. இவனை நான் ரிமூவ் பண்ணுறேன்னா இதை வந்து நான் அப்படியே மிரரில் வைக்க போகிறேன். இதுதான் உங்கள் மிரரு. நம்ம அங்கேயும் பார்த்துருந்தோம்ல, டேனுக்கும் பார்த்தோம்ல, அதே விஷயந்தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் மிரர் வைக்கிறேன். இதுதான் லைக் மிரர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது ஒரு மிரரு. இந்த இடத்துல இவனெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ இந்த கிராஃபில் இந்த இடத்துலலாம் ஹோல் சுட்ட பாயிண்ட்டு, இந்த 0வும் ஹோல் சுட்ட பாயிண்ட் தான். ஓகேங்களா? கரெக்ட் கலர். ஓகே. ஸோ இது இவனும் 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இவனும் 0ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹோல் சுட்ட பாயிண்ட்டு இங்கே நான் விட்டுறேன். ஸோ ஓவராலாக இப்போ என்ன பண்ணுறேன்னா, இவனை ரிமூவ் அப்படியே மிரராக பார்க்க போகிறேன். இவனையும் நான் மிரராக தான் பார்க்க போகிறேன். ஏன்னா -1 தானே இந்த பர்டிகுலராக இந்த -1ல். ஓகேவா? இப்படி நான் வச்சுக்கிறேன். இது மிரர் இங்கே எழுதிச்சுக்கணும். இப்போது இந்த மிரரை இந்த இடத்துல மிரர்னா இது எப்படி இருந்திருக்கும்? மிரர் படி இப்படி ஒரு அப்படியே பக்கெட்டை கவுத்து போட மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த விஷயந்தான். அதே விஷயந்தான் இப்போ இங்கே நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இப்படி மிரர் மாதிரி, அதான் இப்படி இருக்கிறது அப்படியே தலைகீழாக வந்திருப்பான். கீழே இங்கே இருக்கிறது இப்படி இருக்கிறது இப்படி தலைகீழாக இருந்திருப்பான். ஸோ -1 இந்த இடத்துல இப்படி நெருங்கிட்டு வந்திருப்பான். ஸோ இதுதான் உங்கள் கிராஃபாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இவன் இப்படி வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கிராஃப் வந்திருக்கும். ஓகேங்களா? த்ரூ அவுட்டாக. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் ஃபங்க்ஷனில் இப்போ நான் எடுத்துகிட்டேன், சைனை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு மிரர் இமேஜ் இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போது பர்டிகுலராக அந்த சைனை நான் இப்போ இந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா அவனை தான் எடுக்கணும். அவனை அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல சைனை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ சைன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைன் ஃபங்க்ஷனை வச்சு தான் இந்த கொசிகன் ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஆனால் மிரர் இமேஜாக வந்துடுச்சு. எந்த இடத்துல அன்டிஃபைனாக இருக்குன்னா ஒன்றா விட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. தென் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல -1க்கு அப்புறமா தான் உங்கள் வேல்யூ எடுத்திருப்பான். ஓகேவா? இந்த -1 எடுக்கும்போது தான் இந்த இடத்துல யூ மதி வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அந்த கிராஃபையும் லைனை வரைஞ்சி விட்டுறேன். ஓகேவா? 1 வேல்யூ அப்படியே தான் இருக்கும். 1 டேக்ஸ் வேல்யூவாக தான் இருந்திருப்பான். ஓகேவா? 1 எடுத்திருப்பான். அந்த லைனை மட்டும், அந்த கிராஃப் எப்படி ப்ரெசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதை அழிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல 1 எடுத்திருப்பான். +1 -1 அந்த வேல்யூ எடுத்திருப்பான். ஓகேவா? ஸோ உங்கள் கிராஃப் வந்து இந்த இடத்துல -2π அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அன்டிஃபைண்டாக இருப்பான். 3πன்னு சொல்லும்போது இந்த இடத்துல அன்டிஃபைண்டாக இருந்திருப்பான். கிராஃபு இந்த இடத்துல 1ஓட வேல்யூ எடுத்திருப்பான். இது 1ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட கொசிகன் ஃபங்க்ஷனோட கிராஃபு. ஓகேவா? இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ரேஞ்சை பார்த்தீங்கன்னா -∞, -1, க்ளோஸ்டு, யூனியனு, 1, -∞. அதாவது
ஓப்பன் இன்டர்வல் இதை இப்படி எழுதிக்கலாம்னா ஆர் ரிமூவ்டு ஓப்பன் இன்டர்வல் -1லேருந்து 1 மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவன் அங்கே அதை தானே ரிமூவ் பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்களேன். இப்போ அந்த -1லேருந்து +1க்குள்ள இந்த உள்ள ரேஞ்சை மட்டும்தான் விட்டுருப்பாங்க. யார்? இவனை மட்டும் தான் விட்டுருப்பாங்க இந்த இடத்துல. இவனை விட்டுட்டு மீதி உள்ள இடத்துல எல்லாமே கண்டினியூஸாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதான் உங்களோட ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு சீக்கன் பார்க்கலாமா? சீக்கன் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருக்கும்? சீக்கன் ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்? cos xன்னு எழுதலாம். இந்த cos xல இந்த cos எப்போலாம் 0வை எடுக்கிறானோ அந்த பயலை மட்டும் டொமைன் வந்து எடுத்துட்டானா மற்ற இடத்துல எல்லாமே கண்டினியூஸாக இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ உங்கள் டொமைன் ஆர் ரிமூவ்ட் 2n+1 π/2ல மட்டும் உங்கள் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேவா? அவனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ π/2ன்னு கொடுத்தனா ஒன்றும் இல்லை, n belongs to அது இன்டீஜர் தான். ஓகேவா? இப்போ π/2 கொடுத்தனா அந்த இடத்துல அவன் 0 ஆயிடுவான். அதே 3π/2 கொடுத்தாலும் அவன் 0 ஆயிடுவான். ஸோ உங்களுக்கு எந்த π/2 கொடுத்தாலும் எனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3π/2 அது உங்களுக்கு வந்து 0வாக தான் எடுப்பான். அவனை ரிமூவ் பண்ணிட்டு த்ரூ அவுட்டாக உங்கள் ஃபங்க்ஷனை பார்ப்பேன். அப்போ அது வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கிராஃப் ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த காஸ் ஃபங்க்ஷன் எப்படி எடுத்திருக்கோம்? காஸ் ஃபங்க்ஷன் வந்து 1, இது வந்து 1, இது வந்து -1. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருப்பான்? 1ல் 1 எடுத்திருப்பான். அப்போ இந்த இடத்துல அப்படி வந்து கீழே இறங்கி இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி வந்திருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0ல் 1 எடுத்திருப்பான். அந்த விஷயம் தானே, அந்த விஷயத்தை தான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனே இப்படி வந்திருப்பான். ஸோ இவன் 0, இவன் π/2, இவன் π, இவன் 3π, இது ஒரு என்ன வந்திருப்பான்? ஓ சாரி, இது π/2னா இது π தானே எழுதியிருக்கணும். எவ்வளோ உஷாராக எழுதுறோம் பார்த்தீங்களா? 3π/2 தென் 2π. ஓகேங்களா? உங்கள் பையோட வேல்யூவில், அதாவது 0 எடுக்கிற வேல்யூவில் இங்கே 1 எடுத்திருப்பான். அப்படி தானே? இது எல்லாமே அப்படி தானே இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -π/2 தென் -π, -3π/2 -2π. சரி, ஓகே. இதுதான் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி காஸ் ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். ஸோ உங்களோட டாட்டட் லைன் எப்படி இருந்திருக்கும்? அதாவது மிரர் வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மிரருக்கு எப்படி லைன் போட்டுக்கலாமே. மிரர் லைன். இப்போ இதுக்கு மிரர் லைன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் தொட்டுக்கணும். இப்படி தொட்டுப்போம். ஓகே. என்ன கிராஃபிக் கோணலாக இருக்குது. சாரி காய்ஸ். இப்போ என்ன பண்ணுதேன், இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நீட் வச்சுலாமா? ஓகே, இந்த இடத்துல அப்படியே ஏறி இருக்கும். ஓகேவா? இப்போ எந்த இடத்துலலாம் அவன் 0 ஆகுவான்? எது எந்த ஃபங்க்ஷனு? காஸ் ஃபங்க்ஷனு. காஸ் ஃபங்க்ஷன் வந்து π/2ல மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2ல வந்து உங்களுக்கு வந்து 0 ஆகுவான்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ எதெல்லாம் ஆகியிருப்பான்னா இந்த இடத்துல ஆகியிருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு டாட்டை போடுங்க. போட்டிங்களா? இந்த இடத்துல, தென் இந்த இடத்துல, தென் இந்த இடத்துல. ஸோ த்ரூ அவுட்டாக இந்த மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடம். ஓகேவா? ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். மேலே வரைக்கும் ட்ராயிங் வரைஞ்சிடலாம். ஓகேவா? தென் இந்த இடத்துல இருந்திருப்பான். ஸோ இந்த இடத்துலையும் ட்ராயிங் வரைஞ்சிடலாம். அந்த இதெல்லாம் டாட்டட் லைன்ப்பா. ஓகே.
இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணேன்னா எப்படி வந்திருப்பான்? அதே விஷயம் என்ன, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும். இங்கே காஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல அப்படியே பாதியாக துண்டாக விழுந்துருக்கும். இந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். விஷயம் அவ்வளோதான். இதை அப்படியே மிரரை வச்சு தூக்கியிருக்காங்க. இன்வெஸ்ட் தானே, அதனால் அப்படியே தலைகீழ வந்திருக்கு. இப்போ அந்த -1 நம்ம -1க்கும் +1 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஓல் ஓவராக கண்டினியூஸு அப்படின்னு இப்போ சொல்லிட்டு பேசியிருப்பாருங்க. இதுதான் நம்ம சீக்கண்ட் ஃபங்க்ஷனோட கிராஃபு. ஸோ இதில் என்ன பண்ணுவேன்னா பர்டிகுலராக இங்கே நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா சைன் ஃபங்க்ஷனை, அவனை அப்படியே தூக்கிடுவோம். இது வரைகிறதுக்காக தான் இப்படி இது பண்ணுறது. ஸோ உங்கள் ஸ்கூல்லேயோ உங்கள் எல்லா ஐஐடியில் இதை மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எப்படி கிராஃப் ரெடி பண்ணுறது, இல்லை என்ன ஏதாவது உங்களுக்கு செமினாரோ இல்லை இன்டர்வியூ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிராஃப் வரைகிறது, என்ன பண்ணுறது, எப்படி பிஹேவியரிசம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மேபி கேட்டிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களை இந்த வயசுலலாம் ப்ரூஃப் எழுத வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இது எப்படி இருக்கும், எந்த மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி கேட்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சரி. இந்த இடத்துல ஆமாம், இந்த இடத்துல இப்படி வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்களே பாருங்களேன். அதேமாரி இவனையும் எடுத்துருவோம். லைன் எதுக்கு? இது நம்ம டொமைன் லைனா? சாரி காஸ். சம்போ சிவசம்போ. ஓகே, இவனை தானே தூக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிராஃப் வந்திருக்கும். ஸோ ஓவராலாக இது வந்து உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கிறது எக்ஸ்போனென்ஷியல் லாகர் ஃபங்க்ஷன் தான். ஸோ அவனையும் முடிச்சு விட்ருவோமா? இப்போ அவனுக்கு 2 பேரையும் முடிச்சு விட்டுனா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அண்ட் என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸை டக்கு 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 டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனை எப்படி சொல்லலாம்?